ஏகதந்தம் சூர்பஹரணம் கஜபக்தரம் சதுர்புஜம் பாசாங்குஷதரம் தேமம் தியாயேத் சித்தி விநாயகம். எல்லாம் உள்ள ஆணைமுகத்து ஐங்கரப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரின் துணை கொண்டு இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, முதல்ல அவங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். புது வருஷம் பிறந்திருக்கிறது. இந்த புது வருஷத்தில் முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் மாதம் போகிறதே தெரியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மார்கழியில் ஒரு 10 நாள் போயிடும். இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே பொங்கல் ஒரு 4 நாள் ஜம்முன்னு கோலாகலமாக போகும். ஊருக்கு போகிறது வருது. ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். மன மகிழ்ச்சியாக அந்த வருஷம் எப்பொழுதுமே ஆரம்பிக்கின்ற பொழுது ரொம்ப குதூகலமாக அந்த வருஷம் அந்த ஃபஸ்ட்டு மந்த் எப்படி இருக்கோ அதை போல் தான் அந்த மீதி 11 மாதங்களும் இருக்கும். ஆகையினால் இந்த ஜனவரி மந்த்து உங்கள் எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும். சிறப்பாக அமையணும்னா என்ன செய்யணும்? அப்போ நம்முடைய உங்கள் எல்லாருடைய ஜாதகமும் கிரக அமைப்புகளும் அது சிறப்பாக இருக்கணும். அப்போது பிளானட்ஸுடைய அமைப்பு ஜனவரி மாதம் எப்படி இருக்குது? கும்பத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து அமைந்திருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சி திருக்கணித பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துடுச்சு. அப்புறம் வாக்கிய பிரகாரம் இப்போ நடந்திருக்கு. ஆக சனி பகவான் பயிற்சி அடைந்து 2 பஞ்சாங்கத்தின்படியும், வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் 2 பஞ்சாங்கத்தின்படியும் பயிற்சி அடைந்து கும்பராசியில் நார்மல் பொசிஷன், வக்ரம் எதுவும் கிடையாது, நார்மல் பொசிஷனில் உட்காந்துருக்கார். அட் த சேம் டைம் இங்கே பார்த்திங்கன்னா குருவுடைய வீட்டில் ராகு, மீனத்தில் ராகு, அதே போல் மேஷத்தில் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் அமைந்திருக்கிறார். இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் குருவுடைய வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். அப்போ அந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு சிறப்பான யோகம். குரு மங்கள யோகம்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பணங்காசுகள், மங்கள விசேஷங்கள், மெயினாக திருமண தடைகள், திருமணங்கள், மங்கள நிகழ்ச்சிகள், பொண்ணு வயசுக்கு வர்றது, காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, கருத்தரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் இந்த மாதம் நிறைய ஜாதகங்களுக்கு நடைபெறும். அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். மாங்கல்ய தாரணம், கல்யாணம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஏற்பாடாகலாம். அதாவது ஒரு உறுதிப்படுத்தலாம், நிச்சயப்படுத்தலாம். உங்களால் வீட்டில் பெற்றோர்கள் ஒத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகுது. அதே போல் அந்த குருமங்கள யோகத்தை பார்த்தீங்கன்னாக்கா 1-5-9 திரிகோண தொடர்பும் அதில் இருக்குது. இதோட இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, சூரியன் புதன், சூரியன் செவ்வாய், இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் செவ்வாய் குருவுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிற காரணத்தினால அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அரசு அதிகாரிகளானாலும் சரி தான், அல்ல அரசாங்கத்துக்கும் சரி தான், நாட்டுக்கும் சரி தான், ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அங்கங்கே ஒரு யுத்தங்கள், ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், நல்ல சண்டை சச்சரவே இருக்கும். சின்னதாலாம் ஒன்றும் கிடையாது, நல்லா பெருசாகவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குரு சூரியன் செவ்வாய் ஒன்றா இருக்கிறதுனால ஆர்மி சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகள், நிறைய பணங்காசு வரவு அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் பொசிஷன். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அப்போது மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்கும். நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, மிதுன ராசிக்கு மட்டும் நல்லது அதிகமாக நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா ரொம்ப நாளாக பாதிக்கப்பட்ட ஒரு ராசி. அவங்களுக்கு ஒரு நியூ இயர் பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. மெயினாக சனி பகவான் உள்ளே வந்திருக்கார். எல்லாருமே சனியை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா மிதுன ராசிக்கு சனி உள்ளே வந்திருக்கார். எப்படி? பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் சனி இருக்கார். இந்த 9வது வீட்டில் சனி இருக்கும்போது எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, இது பாக்கிய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேருக்கும் அது பாக்கிய சனியாக அமையாது.
அதுக்கு உங்கள் ஜாதகம் ரொம்ப முக்கியம். பாக்கிய சனியாச்சே, எனக்கு ஏன் இன்னும் எதுவும் நடக்கலை, எனக்கு ஏன் இன்னும் புதையல் கிடைக்கல, என்ன எனக்கு இன்னும் ஏன் புதையல் கிடைக்கல, இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, எடுக்க முடியலையே, அதுக்கு பேர் பாக்கிய சனி கிடையாது. அதான் சொல்லணே, அந்த பாக்கிய சனினா எல்லாருக்கும் 100% அப்படியே 100 பேருக்கும் நல்லது பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் ஜாதகம் வீட்டிலே பொக்கிஷம் இருக்குது, உங்களால் யூஸ் பண்ண முடியாது, எடுக்க முடியாது, பயன்படுத்த முடியாது. வீட்டிலே மகாலட்சுமி இருப்பாங்க, உங்களால் அவங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, மறைச்சிரும். அதுதான் கிரகம். ஆகையினால மிதுனராசி என்பவர்களே, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கிறத விட உங்களுக்கு அதிகமாக நல்லது நடக்கணும்னு நான் விரும்பக்கூடியவன் நான். அப்படி பார்க்கின்ற பொழுது பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் 9ல் சனி உட்கார்ந்துருக்கிறாரு. அதோடு மட்டுமல்ல, பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் எங்கே வந்திருக்காருங்க, லாபஸ்தானத்தில் 11வது வீட்டில் செவ்வாயுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார்கள். ராகுவும் கேதுவும் 4-10 உட்கார்ந்துருக்கிறாங்க. ராகு கேது தான் இந்த வாட்டி ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசிக்கு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னாக்கா அது ராகு கேது தான். இவங்க தான் உங்களுக்கு நிறைய வழிவிட போகிறாங்க. நிறைய காரிய தடைகள் இல்லாமல் விஷயங்கள் எல்லாம், நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம், நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. அதுக்கு வழிவிடக்கூடியவர்களாக ராகு கேது அமைந்திருக்கிறார்கள். நிச்சயமாக மிதுனராசி என்பவர்களே, ராகுவால் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி உங்களுக்கு அமையப்போகுது. அம்பாளுடைய ஆசீர்வாதம், அதுவும் உங்களுக்கு பெண் தெய்வத்துடைய நல்ல ஆசைகள் அல்லது பெண் தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. உக்ர தெய்வங்கள் ஒரு நரசிம்மராக இருக்கலாம், அது நரசிம்மர் மாதிரி, அதாவது மிருக தலைகள் கொண்ட தெய்வங்கள் அப்படி வச்சுக்கோங்க. வாராகியாக இருக்கலாம், ஆஞ்சநேயராக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி நிறைந்த மாதமாக, தெய்வ அனுகூலம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாகவே குருவும் செவ்வாயும் குரு மங்கள யோகம் அப்படின்னு நான் சொன்னேன். அது 100% நம்மளுடைய மிதுன ராசிக்கு பொருந்தும். அதனால் உங்கள் இல்லங்களிலே நிறைய மங்கள விசேஷங்கள் நடக்க போது. நிச்சயமாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நானே அங்கே வந்து செஞ்சு வைக்கிறேன். மங்கள விசேஷங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெண் குழந்தைகள் ருதுவாகலாம், அல்லது குழந்தை பிறக்கலாம், கருத்தரிக்கலாம். இப்போ தான் எங்கள் மனைவியை வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஒரு நல்ல அற்புதமான விஷயம். 2 வருஷமாச்சு கல்யாணம் ஆகிட்டு, 3 வருஷமாச்சு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரியான மங்கள விசேஷங்கள்லாம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மிதுன ராசி அன்பர்களே. தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் அதுதான் நான் சொன்னேன், தொழில் ஸ்தானத்தில் தான் அந்த ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான ஒரு தொழில் வளர்ச்சியை கொடுப்பார். இதில் எந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும்னா, நிறைய மிதுனராசி நண்பர்கள் மிஸ் பண்ணிடுறாங்க. நாங்கள் போய் ஜாதகம் பார்த்தேன், எங்கள் ஊரில் ஜாதகம் பார்த்தேன், நான் வந்து தொழில் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னு நிறைய பேர் ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் கையில் இருந்த காசையெல்லாம் போட்டுட்டு கடன் வாங்கி போட்டு அப்புறம் 2-6 மாதத்தில் ஒன்றுமே இல்லாமல் வெளியில் வராங்க, தப்பிச்சா போகிறோன்னு வந்துடுறாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நியாயமாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு முதலாளியாகக்கூடிய யோகம் இருக்கா, நம்ம ஜாதகம் முதலாளி ஜாதகமாக, தொழிலாளி ஜாதகமாக, ஜெயிக்கக்கூடிய ஜாதகமாக, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம செய்யணும். அதனால் மிதுன ராசி என்பவர்களே, தொழில் அமைப்புகளில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தொழில் அமைப்புகளில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உள்நாட்டிலேயா இருக்கலாம், வெளிநாட்டிலேயா இருக்கலாம். அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பீர்களே, ஆனால் தொழிலில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். புதுசாக எதுவும் முதலீடு செய்யக்கூடாது. நான் போய் ஒரு மிஷின் வாங்க போகிறேன், நான் போய் ஒரு கம்பெனி போட போகிறேன், ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ண போகிறேன், இன்னொரு நான் 14 பிரான்ச்சை நான் கடன்னு போட போகிறேன். இதெல்லாம் மிதுன ராசிலாம் ஒரு வார்த்தை கேட்டு செய்வது சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் வந்து வெக்கமே படக்கூடாது. சாமி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கள், நான் ஒரு 4 பிரான்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இதெல்லாம் உங்கள் ஜாதகம்தான் பேசும். வெறும் இது வந்து ஜென்ரலான டாப்பிக்கு, ஜென்ரலான பலன்கள். அப்போது மிதுன ராசி என்பவர்களே, அடுத்த 11 மாதங்கள் ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஒரு முறை
ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்த்து அதன் பிறகு தொழில் ஆரம்பிப்பது, இன்வெஸ்ட் பண்ணுறது, முதலீடு செய்கிறதுலாம் அதுக்கப்புறம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சரி, தொழில் அமைப்புகள் எப்படி சாமி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, தொழில் நல்லபடியாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிதுனராசி என்பவர்களை எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். நான் 10ல் ராகு இருக்கிறாரு. குறிப்பாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்ஸு, கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் ஜனவரி மாதம் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை எல்லாம் விலகும். ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிடுச்சு, யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்க, அல்லது கூட இருக்கிறவங்களே ஏமாற்றிடுறாங்க. ரொம்ப முக்கியமாக வேண்டியவங்க, நான் ரொம்ப நம்பின சாமி, நான் பிஸ்னஸில் எங்கள் அண்ணன் ஏமாற்றிட்டார், தம்பி ஏமாற்றிட்டார், அப்பா சித்தப்பா, பெரியப்பா, அல்லது ஒரு நபரை ஏமாற்றிட்டார், வெளியில் பர்சன் ஒருத்தர் ஏமாற்றிட்டார். தொழில் ஏமாற்றங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே. அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு, ரெமடி இருக்குது, அதெல்லாம் செய்வோமே. ஆனால் நிச்சயமாக இழந்த தொழிலை, இழந்த செல்வத்தை, இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் தொழில் பண்ணக்கூடியவங்க, அங்கே இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், கஷ்ட நஷ்டங்கள், நண்பர்கள் எதிரிகளாக மாறுவது, அல்லது அந்த நண்பர்களுக்கு எதிரிகள் நண்பர்களாக கூடுவது, இதெல்லாம் நிறைய எதிரி வளர்ந்துகிட்டே போகிறாங்கன்னா அது மிதுனராசியாக தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக ஒரு கட்டு போடணும். அதுக்கெல்லாம் இம்மீடியட்டாக வாராகி ஒரு பூஜை பண்ணி அதை கட்டு போடுவீர்களே, ஆனால் எதிரிகள் உருவாவது தவிர்க்கப்படும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பானதாக உள்ளது. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பர்களே, புதிய வேலைகள் உருவாகும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். நிச்சயமாக நீங்கள் புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதம் நியூ ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இருக்கிற வேலையை விட்டுடாதீங்க. அது நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ, ஒரு ஹையர் லெவலில் இருக்கீங்க, ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கீங்க, டோன்ட் வரி. இருக்கிற வேலையை விடக்கூடாது, அது ரொம்ப கட்டியமாக பிடிச்சிக்கணும். அதே போல் இடமாற்றங்கள் வரும், அதெல்லாம் தவிர்ப்பது சிறப்பு. நான் இங்கே இருக்கேன், போகணும், எனக்கு பெரிய ப்ரமோஷன் தேவையில்லை, அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறது நல்லது. ஸோ எளிமையாக வாழ்வது சிறப்பு. அதே சமயத்தில் தேவையில்லாத இடமாற்றங்களை தவிர்ப்பது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல் ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவங்களுக்கு, ப்ரைவேட்டாக ஜாப் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து சேரும். ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இடமாற்றங்கள் அமையும். அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தை சேர்ந்தவங்க, அல்லது அரசு அதிகாரிகள், ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு எஸ்டிஓவாக இருக்கலாம், அந்த மாதிரிலாம் அரசு அதிகாரிகள் அவங்களாக இருப்பார். ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அரசு அதிகாரிகளாக இருப்பார்கள். ஆனால் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், செய்யாத குற்றங்களுக்கான தலைகுனிவு, தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுடும். ஸோ இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பிளாக் மேஜிக்கு அதெல்லாம் நிறைய இருக்குது, செய்வினை கோளாறுகள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக அரசு அதிகாரிகள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம், முதல்ல நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், அந்த ஆஃபீஸேவும் ஒரு சில இடங்களில் நல்லா ஒரு இடமைப்பு இல்லாமல் போயிடும். அங்கேயே அந்த இடத்துலேயும் பல பிரச்சனைகள் அமைந்து விடும். குடியிருக்கிற வீடாக இருந்தாலும் சரி தான், அல்லது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தான், தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி தான், தொடர்ந்து அப்படியே உங்களை பாடாப்படுத்தி எடுக்கும். ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம், இடப்பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், மாந்திரீக தோஷங்கள் இருக்குமே ஆனால், நிச்சயமாக அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி என்பர்களே. அப்புறம் பார்த்திங்கனாக்கா படிப்பு, கல்வியை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பர்களே, நிச்சயமாக படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டு யோகங்கள் உண்டு, உள்நாட்டு யோகம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு கல்வி யோகங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அதோடு மட்டுமல்ல, ஜேஇ, நீட் எக்ஸாம் போன்ற அந்த மாதிரியான நீட் எக்ஸாமுக்காக காத்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இந்த வருஷம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் 100% அதிகம். திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், தள்ளி போட்ட திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள்,
திருமண தடைகள் இருக்குமே ஆனால் அந்த திருமண தடைகள் விலகும். அதே போல தான் வீட்டு பெண்களை பொறுத்தவரையிலும் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அந்த விரிசல்கள் குறைந்து மன வேறுபாடுகள் குறைந்து நிச்சயமாக கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமையும் மேலோங்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள், மன கஷ்டங்கள், அப்பா அம்மா கிட்ட, பிள்ளைங்க கிட்ட, கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் எல்லாம் விலகும். அதே போல் சந்தோஷமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், இவங்க 3 பேருக்குமே சினிமா துறை, ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸு, மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் பலவிதமான நன்மைகள், பலவிதமான காரியங்கள், நீண்ட நாள் கனவுகள் இவையெல்லாம் நிறைவேறக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அப்போ மிதுனராசியை பொறுத்தவரையில் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் ஒரு 40% ஜாக்கிரதையாக கவனமாக நடந்துக்கணும். யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது. அதே சமயத்தில் மனசில் இருக்கக்கூடிய பயம் அதை ஏதாவது ஒரு குருக்கிட்ட ஒப்படைக்கணும். இவையெல்லாம் இரண்டும் செய்வீர்களே ஆனால் அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் சிறப்பான மாதமாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வர. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.